நோபடி பார்ட் 1 நாம 1-2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்டை பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அந்த படத்தை பார்த்துருக்காங்க. படம் நல்லா இருக்குன்னு ஏகப்பட்ட கமெண்ட். அதோட செகண்ட் பார்ட் வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா செகண்ட் பார்ட் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் 20 லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னா அப்போ நீங்க படம் எவ்வளவு ஒர்த்தா இருக்குன்னு யோசிக்கணும். அதோட லிங்க் நான் இப்போ கீழே கொடுக்குறேன். இப்போ நான் பேசும்போது கூட இங்க லிங்க் கொடுக்க சொல்றேன். கமெண்ட்லயும் பின் பண்ணி விடுறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு ரெண்டாவது பார்ட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் பிடிக்குமோ என்னவோ. ஸோ ஸ்ட்ரைட்டா படத்தோட ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு நோபடியா காட்டுறாங்க. யாரு என்னன்னு தெரியல. சுண்டு விரல் வெட்டப்பட்டிருக்கிறது. கல்யாணம் மோதிரம் போட்டிருக்கான். ஸோ கல்யாணம் குழந்தை குட்டி எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் கையில ஏதோ பெரிய காயம் இருக்குது. அதுல சூடு போட்டுக்கிட்டு இருக்கிறான் அவனே. அதெல்லாம் இங்க செய்யக்கூடாதுங்க அப்படின்னு எதுக்கு 2 விசாரணை அதிகாரிங்க யாருப்பா நீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. கூடயே ஒரு நாய் இருக்குது. இப்பதான் படத்தோட பேரை போடுறாங்க நோபடி 2. நோபடி ஃபர்ஸ்ட் பார்ட்டை யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். இப்போ நான் பேசும்போது கூட அந்த லிங்கை கொடுக்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பாருங்க, மெர்சல் ஆயிடுவீங்க. ரெண்டாவது பார்ட்டு அதை விட இன்னும் பெட்டரா இருக்குமோ என்னவோன்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நான் படம் பார்த்துட்டு இருக்கிறேன். கட் பண்ணா இப்போ பிளாஷ்பேக்கு போறோம். திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை. வீட்டுல ஒன்னா சாப்பிடுறதுக்கு நம்ம பயம் இருக்க மாட்டான். பையனுக்கு கன்னத்துல ஏதோ அடிபட்டு இருக்குது, விசாரிக்கிறதுக்கு இருக்க மாட்டான். ஏன்னா நம்மளால ரொம்ப பிஸியா வெளியில சில பல வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறார். பசங்களோட சேர்ந்து இவர் டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. வீட்டுக்கு வர்றதும் இல்ல. ஏன்னா இவருக்கு பல பேரை அடிக்கிறத கொல்ற வேலைய யாரோ கொடுத்துட்டு இருக்காங்க போல தெரியுது. பயங்கரமா போராடி அடிச்சு கொன்னு தள்ளிக்கிட்டு இருக்கிறான். அந்நேரமா பார்த்து மொபைல்ல மெசேஜ் வருது. இன்னும் வீட்டுக்கு வரலையா, சாப்பிட வரலையான்னு. இவன் கூட வாழ்ந்தது போதுன்ற ரேஞ்சுக்கு அவங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு. நாம பேசணும் அப்படின்னு டைப் பண்றாங்க. ஆனா அனுப்புறதுக்கு மனசு வரல. நாம உட்காரணும் பேசணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? விவாகரத்து கேட்க போறாங்கன்னு அர்த்தம். ஆனாலும் மனசு வராம ஓகே வாங்க ஐ லவ் யூன்னு மெசேஜ் போடுறாங்க. நல்ல வேலை தப்பிச்சிட்டார் நம்மால. அப்புறம் பசங்களாம் சாப்பிட்டுட்டு வேக வேகமா ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த அம்மா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்குது. நம்மால ராத்திரி லேட் ஆயிடுச்சு, கீழே படுத்துட்டேன் அப்படின்னு வராரு. பையனோட கேம் என்னாச்சு, ஜெயிச்சானா அப்படின்னு விசாரிக்க கேம்ல ஒரு சின்ன பிரச்சனை, நான் சொன்னா நல்லா இருக்காது, பையன்கிட்ட நீயே விசாரிச்சுக்கன்னு கிளம்புறாங்க. ஒரு மிஷின் வாழ்க்கை மாதிரி தான் தெரியுது. குப்பை போற இடத்துல கொஞ்சம் லேட் பண்ணிடுவான். அப்புறம் குப்பையை கொண்டு வந்து கொடுக்கும்போது பொண்ணு கிளம்பிட்டா, பையன் கிளம்பிட்டா, பொண்டாட்டி கிளம்பிட்டா. போறவ நிப்பாட்டி ஏதோ பேச வர இவ ராத்திரி நான் டின்னர் பண்றேன் அது இதுன்னு இருக்கான். ஆனாலும் அந்த அம்மா இதெல்லாம் நம்புறதுக்கு தயாரா இல்ல. நாம வெக்கேஷனுக்கு எங்கேயாவது வெளியில போலாங்கிற ரேஞ்சுக்கு பேசுறான். இதெல்லாம் நீ பண்ணுவியான்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு கிளம்பிடுச்சு. இருந்தாலும் சரி முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. அடுத்த நம்மால ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். ஒரு 4-5 பேர் வருவாங்க, லிஃப்ட்டுக்குள்ள ஏறுவாங்க. போர்டை போட்டுட்டு அவுட் ஆஃப் சர்வீஸ்னு போர்டை போட்டு உள்ள போறார். இந்த பக்கம் பார்த்தா இந்த வேலையை கொடுத்தவர் சலூன் கல்ல ஏதோ வேலை வாங்கிட்டு இருக்காப்ல. நம்ம ஆளு வரான். என்ன வேலை நல்லபடியா முடிஞ்சதா அப்படின்னு கேட்க, யோ நீ என்னையா சொன்ன, ஏதோ ஒரு கார்டை சிம்பிளா அவங்க கிட்ட இருந்து புடிங்கிட்டு வான்னு சொல்லி வேலை கொடுத்தேன். இந்த அந்த கார்டுன்னு கார்டை கொடுத்துட்டார். ஆனா அது சிம்பிளான ஜாப் இல்லங்கிறாப்ல. என்னடா இருக்கு அப்படின்னு பார்த்தா கூட வந்தவங்க எல்லாம் துப்பாக்கி வச்சிருக்காங்க. அந்த துப்பாக்கியை பிடிங்கி அவங்களே சுட்டு அவங்களோட சண்டை போட்டு இருக்கிற அந்த 5 கஞ்சடி ஒரு லிஃப்ட்டுக்குள்ள எவ்வளவு சண்டை போட முடியுமோ, எவ்வளவு ஆக்ஷன் காட்ட முடியுமோ அவ்வளவு காட்டுறாங்க. பயங்கர ஸ்டைலிஷா சண்டை போடுறாப்ல. ஒருத்தன் போன் பேச போக போனை புடிங்கிறார். போனை வச்சே அடி அடின்னு அடிக்கிறார். ஒருத்தவனை பல்லெல்லாம் உடச்சு தள்ளுறார். எல்லாம் முடிஞ்ச பிறகு காடை குடுறானா அவங்க கிட்ட இருந்து காடை புடுங்குறார். அதே சமயம் கீழே ஒருத்தன் துப்பாக்கி எடுப்பான் பாருங்க. புடிச்ச புடியில துப்பாக்கியவே அக்கக்கா பிரிச்சு ஒரு அடி. அப்பா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனியாவது நிம்மதியா இருக்கலாமே அப்படின்னு நினைச்சா இன்னொரு கேங் வந்து நிக்குது. அதுவும் பெரிய பெரிய மிஷின் கன்ஸோட சைடுல ஓடி ஒளிஞ்சுப்பார். அங்க ஒரு சின்ன சிலிண்டர் இருக்கும். அவங்க வேற டப டபன்னு சுட்டுக்கிட்டு இருக்க அந்த சிலிண்டரை தூக்கி போட்டதுல பூம்னு வெடிச்சதுறது. அவங்கள சமாளிச்சாச்சு. அவ்வளவுதானே முடிஞ்சு போச்சுலங்கிறாரு அவர். இதுதான் இல்ல, அடுத்து கத்தியோட இன்னொரு கேங்க வந்தாங்க. நான் பெல்ட்டை கழட்டிட்டு அவங்கள போலன்னு பொலக்கிறாப்ல. அதுலயும் அவங்க ரொம்ப மோசமான கேங்கா. அவங்க கேங்க பேர சொன்னதுமே மொட்டைய பரவாயில்லையே அப்படின்னு பாக்குறாரு. கொடுத்த கார்டு கரெக்டா தான் இருக்குது போல, எல்லாம் ஓகே. இந்த வேலைக்கு நீ கொடுக்க வேண்டிய பணத்துல இருந்து ஒரு 6 கோடியை வேணா கழிச்சுக்கலாங்கிறாரு இந்திய மதிப்புல. 6 கோடியை கழிக்கிறீங்களா? இன்னும் நான் உங்களுக்கு எவ்வளவு செட்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, என்ன ஒரு 240 கோடி இன்னும் நீ செட்டில் பண்ண வேண்டி இருக்குது அப்படிங்கிறாரு. எது 240 கோடி ரூபாவை செட்டில் பண்ணணுமா? அடுத்த வேலை அப்படின்னு அடுத்த வேலையா கொடுக்குறாங்க. இல்ல என்னால முடியாதுங்கிறாப்ல. இங்க பாருப்பா, உன் கடன் அடைக்கிறத நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ பண்ண தப்புக்கு எரிஞ்சு போன அந்த ரஷ்ய பணத்துக்காக நாங்க பணம் கொடுத்துருக்கோம். இப்படி அவர் சொல்லும்போது பிளாஷ்பேக்ல நிறைய பணத்தை எரிக்கிறத காட்டுறாங்க. இப்ப நீ போற வேகத்துல வேலை பார்த்தேன்னா கிறிஸ்துமஸுக்குள்ள நீ கடன் அடைச்சிருவ அப்படிங்கிறாரு. இல்ல எனக்கு பிரேக் வேணும், லீவ் வேணும்னு கேட்கிறேன். அந்த மொட்டை பாசுக்கு இதுல ஒன்னும் பெருசா உடன்பாடு இல்ல. இதெல்லாம் உனக்கு சூட் ஆகாது, பிரேக் எல்லாம். நீ எல்லாம் வேற மாதிரி ஆளு, நீ எங்க போனாலும் பிரச்சனை கூடயே வருங்கிறாப்ல. இங்க கத்தி சண்டை போட்டவங்க கிட்ட பின்னாடியே பார்த்தா சம்மர் லைவ்னு ஏதோ ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கும். சின்ன வயசுல நம்ம ஹீரோ இங்க வந்திருக்காரு. சோ அங்க பசங்களை கூட்டிட்டு போலான்னு பழைய அட்வர்டைஸ்மென்ட் ஒண்ணு போட்டு காட்டுறாரு. பொண்டாட்டி பார்த்து சிரிக்கிறா. பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டு வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்க. விளம்பரம் பழைய விளம்பரம் மாதிரி இருக்குதே அப்படின்னு இவங்க கேட்பாங்க. விளம்பரம் பழசுதான், ஆனா அந்த இடம் இன்னும் ஆக்டிவா இருக்குது. வாட்டர் பார்க் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு என்னென்னமோ சொல்லி கன்வின்ஸ் பண்றான். கூடவே இவங்க அப்பா வேற வரப்போறாராம். தாத்தா வராரா? நான் உட்காந்துக்கிறேங்கிறான் பையன் பேரன். இல்ல எல்லாரும் போகணும் அப்படின்ட்டாங்க ஒய்ஃப். சோ அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, தாத்தா 5 பேரும் போறாங்க போல தெரியுது. தாத்தா பாருங்க படுகெத்தா வராரு. சீரட்டெல்லாம் அடிக்கூடாது அப்படின்னு சொன்னதும்
சொன்னதும் அதெல்லாம் முடியாதுன்னாப்ல. ஆனா மருமக இருமி காமிட்டதும் கையிலேயே பொசுக்கி கேட்டாரு. அப்புறம் வண்டியில ஏறி உட்காந்து ஜம்முன்னு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்தாச்சு, சம்மர் கேம்புக்கு வந்தாச்சு. அண்ணன் தங்கச்சி 2 பேருக்கும் ஒரே ரூமா ஷேர் பண்றதுக்காக கொடுக்குறாரு. தாத்தாக்கு பக்கத்து ரூமா. பசங்க 2 பேரும் தனி ரூம் வேணும்னு கேக்குறாங்க. உடனே தாத்தா ரூமா கொடுத்துட்டாரு. பேரனும் பேத்தியும் என்ஜாய் பண்ணுங்க, தனித்தனி ரூம்ல இருந்துக்கங்கன்ட்டு. அவர் வேற எங்கேயோ படுக்க போறேன்னு கிளம்பிட்டார். இந்த பக்கம் பார்த்தா அப்பா அம்மாவுக்காக ஒரு ஹனிமூன் ஷூட் அவர் புக் பண்ணிருக்காப்ல. அப்புறம் எல்லாரும் பார்க்க என்ஜாய் பண்ணலாம்னு போனா பார்க்ல ஏதோ ஒரு விபத்து நடந்தா சொல்லி பார்க்க க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். அதனால பார்க்ல இவங்க என்ஜாய் பண்ண முடியாது. இதை கேட்டதுமே அட போங்கடா, என் பழைய இடத்துக்கு நான் போறேன்டான்னு தாத்தா கிளம்பிட்டாரு. தாத்தா இவங்களோட இல்ல இப்போ. சரி, இவங்க ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்குன்னு கேட்க பதிலுக்கு கூப்பன் கொடுக்குறாங்க. அந்த பணத்துக்கு ஈக்குவலா ஒரு கூப்பன் கொடுத்து இத பக்கத்துல ஒரு கேம் சென்டர் இருக்குது, அங்க யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொன்னோம். சரி ஓகே அப்படின்னு வந்தாச்சு. இங்க சாப்பிடுற இடத்துல பார்த்தா ஆர்டர் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கும்போது சின்ன பையன் ஒருத்தன் ஓடுவான். அப்ப நம்ம ஆளுக்கு ஞாபகம் வரும், இவரும் சின்ன வயசுல இந்த மாதிரி ஓடி ஆடி விளையாண்டு இருப்பாரு, இங்க உட்கார்ந்து இருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அதே சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு ஷெரீஃப், அந்த ஏரியா ஷெரீஃப் போலீஸ்காரர், என்னடா உனக்கு ஏதாவது பிரச்சனையாடா, முறைக்கிறடா அப்படின்னு பேசுறாரு. நான் முறைக்கலங்க, ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது கூட திமிரா பேசுறாரு அந்த ஷெரீஃப். ஏதாவது பிரச்சனையான பொண்டாட்டி கேட்க ஒண்ணுமில்ல ஏதோ வரேன்னு ஆர்டர் பண்ண ஐட்டத்தை வாங்கிட்டு குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறார். அடுத்து கேம் சென்டருக்கு போய் கூப்பனை வச்சு நம்ம விளையாட போறோம்னு சொல்லிட்டு கேம் சென்டருக்கு போறாங்க. கூப்பனை யூஸ் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. குடும்பமே உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது பையன் கிட்ட என்னடா பிரச்சனை, ஏன்டா கணத்துல லைட்டா காயா இருந்தது, கேம்ல எவனோ ஏமாத்தினான்னு சொன்னீங்க, அப்ப ஏதாவது பிரச்சனைன்னு கேட்க அப்ப நடக்கல, அதுக்கு பிறகு நடந்ததுன்னு ஏதோ சொல்ல வரும்போது அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறேன், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன்னு பால தூக்கி போறதுலயே பிஸியா இருக்கிறான். பொண்டாட்டி இந்த பக்கம் கூட்டுவதனால அந்த பக்கம் போயிட்டாங்க. இவன் அங்க 2-3 பொண்ணுங்க சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு டிக்கெட் வரும்ல, பார்க்கணும் பேசணும்னு அவங்களுக்கு ஆசை. ஆனா அவங்க தயங்கி நிக்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவனே ஆரம்பிக்கிறான். டிக்கெட் வேணுமா அப்படின்னு கேட்க உடனே அந்த பிள்ளைங்க எல்லாம் வேணும்னு வாங்கி வச்சுக்கிதுங்க. ஆனா அந்த பிள்ளைகளோட வந்த இன்னொரு பாய்ஸ் கேங் இருக்கும்ல, அவங்க இதை பார்த்துட்டு முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அம்மா அப்பா பேசிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து வம்புலுக்குறான். யாரா நீ, என் ஆளுக்கே டிக்கெட் கொடுக்குற, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா நீ, நம்ம மிரட்டுறான். இல்லப்பா அவங்க தான்ப்பா ப்ரொபோஸ் பண்றாப்ல வந்தாங்க, நான் இனிஷியேட் பண்ணலாமேன்னு டிக்கெட் கொடுத்தேன், ஒன்னும் தப்பு இல்லையேங்கிறான். மன்னிப்பு கேட்கணுங்கிறாப்ல, முடியாதுங்கிறாரு. கடைசி வாய்ப்பு, மன்னிப்பு கேட்டேன்னா இன்னொரு கணத்துல உனக்கு காயம் இல்லாம தப்பிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தங்கச்சி இந்த பக்கம் வருவா. ஒரு பொம்மையை ஜெயிச்சுட்டு வந்திருப்பா. அந்த பொம்மையை புடுங்கி பிச்சு எறிறாங்க. பதிலுக்கு நம்மால 2 குத்து ஆரம்பிச்சிட்டான், கையை பிடிச்சு முறுக்குறா. உடனே அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து சின்ன பையனை கூட பார்க்காம நம்ம பையில பிடிச்சு தள்ளி விடுறாரு. படு வேகமா பாலை விட்டு எறிவான் பாருங்க. நம்ம பையன் மேல பட்டு இருந்தது அவ்வளவுதான், நல்ல வேலை குறுக்க கையை விட்டு பாலை கரெக்டா கேட்ச் பண்ணிட்டாரு. போதும் போதும் போதும், பிரச்சனையை பேசிட்டுக்கலாம் அப்படிங்கிறாரு. கிளம்புங்க, ஒழுங்கா அங்க இருந்து எல்லாரும் போயிடுங்கன்னு அங்க வேலை பார்க்கறவன் இவங்களை விரட்டுறதுல குறியா இருக்கிறனே தவிர சண்டைய ஆரம்பிச்சவன் அவனை பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறார். போங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் யோசிக்கிறாரு. அதுக்குள்ள அம்மா வந்து கிளம்பலாம் வாங்க அப்படின்னு கூட்டு போறாங்க. அதான் உங்களுக்கு நல்லதுன்னு மிரட்டுறாங்க வேலை பார்க்கறவன். பொம்மை பிஞ்சு போய் கிடக்குதுல, அதை எடுத்துட்டு அந்த குழந்தை போகும்போது பின்னந்தலையில அடிப்பான். நம்ம ஆளுக்கு பயங்கர கோவம் வரும். இருந்தாலும் அந்த இடத்துல கோவத்தை அடக்கிக்கிட்டு வெளியில வந்துட்டாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது மனசு கேட்கல, போனை உள்ள வச்சுட்டு வந்துட்டேன்னு மறுபடியும் கிளம்புறாரு. வேணாங்குது அம்மா. கேட்காம உள்ள போனவர் தான். போனது அங்க வேலை பார்க்கறவனுக்கு 2 அடி, அவன் கூட இருந்தவங்களுக்கு சில பேருக்கு அடி பொழந்து கட்டுறாரு. அந்த வேலை பார்க்கறவனை போட்டு முட்டை வச்சதுல கண்ணாடியெல்லாம் நொறுங்கி போச்சு. தலையிலேயே திரும்ப அடிப்பாரு. இப்படி தாண்டா அடிச்சேன்னு திரும்ப அடிக்கிறார். நல்ல வேலை இவர் போன வேகத்துல அந்த பிரச்சனை பண்ண அந்த பையன் இல்ல, அவன் இருந்திருந்தானா அவனுக்கு என்ன அடி விழுந்திருக்குமோ தெரியல. வேலை பார்க்கறவங்க தான் அடி வாங்கினாங்க. கட் பண்ணா அந்த லோக்கல் ஏரியாவுக்கு கால் போயிருக்கு. போலீஸ்காரங்க விசாரணைக்கு விட்டுருக்காங்க. உள்ள 2 பேரும் உட்கார்றாங்க பாருங்க. வெளியில எங்க மேல ஏதாவது கேஸ் இருந்தா என்ன ஏதுன்னு கேளுங்க சொல்றோம், இல்லன்னா எங்களை அனுப்புற வழியை பாருங்கன்னு பேசிட்டு இருக்காங்க அம்மா. உள்ள அப்பாவோ, இங்க பாரு, உன் தங்கச்சி கிட்ட ஒருத்தவன் வம்புழுத்தது நியாயம் தான், பார்த்ததும் ஒரு கோவம் வரும், அடிக்க தோணும், இருந்தாலும் பிரச்சனைகளை நாம வேற விதமா சால்வ் பண்ணணும்னு ஐடியா கொடுத்துட்டு இருக்க. ஏப்பா நீ பொலன்னு பொளந்து விட்டு நீ இப்படி அட்வைஸ் பண்றியான்னு அவங்க கேட்கறான். அதுக்குள்ள ஷெரீஃப் வர ஸ்டைல பாருங்க. லத்திய செவத்துல தட்டிக்கிட்டே திமிரா வராரு. அப்பா மட்டும் கூட்டு போறேன்னு கூட்டு போறாரு. ஷெரீஃபோட ஆபீஸ் ஷெரீஃப் கூட்டு வராரு. ஆனா ஷெரீஃபோட சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது வேற ஒரு ரவுடி. யாராவே அப்படின்னு கேட்டா இந்த ஏரியா இந்த கிராமத்தையே உருவாக்குனது இந்த ஆளோட அப்பாவான். இப்ப இவர் தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காராம். இவரோட பையனை தான் நம்ம ஹீரோவோட பையன் அந்த கேம் சென்டர்ல கைய முறுக்குனது. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு இவர் பேசிட்டு இருக்காரு. நீங்க பெரிய ஆளு கெத்துன்னு எங்களுக்கு தெரியுது, நான் வேணா என் பையனை மன்னிப்பு கேட்க சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, ஏதோ ஊருக்கு வந்த கெஸ்ட்ங்கிறதுனால உங்களை சும்மா விடுறோம், இல்லனா நாங்க நடத்துற ஸ்டைலே தனி, ஒளிஞ்சு போங்க அப்படின்னு ஃப்ரீயா விட்டு அனுப்புறாரு. எதுவும் கேஸ் ஒண்ணு இல்ல, கிளம்பலான்ட்டாங்க. சரின்னு நம்மால கிளம்ப போகும்போது அவ்வளவுதானே எல்லாம் முடிஞ்சிருச்சுல, கிளம்பலாம்ல அப்படின்னு கேட்கும்போது நிக்காம போயிட்டே இருறா அப்படிங்கிறாரு ஷெரீஃப். திமிரா தான் பேசுறான். அப்புறம் சும்மா இல்லாம பசங்களை கூப்பிடுறாங்கிறாரு ஷெரீஃப். ஆனா தலைவர் வேணான்ட்டார்ல, விட சொல்லிட்டார்ல அப்படின்னு கூட இருக்கவன் கேட்டா அவர் சொல்லத்தான் செய்வாரு, நாம விடக்கூடாது, ஒரு கை பார்க்கணுங்கிறாரு ஷெரீஃப். என்னத்த பார்க்க போறாரோ என்னவோ தெரியல. வீட்டுக்கு வந்தாச்சு. செம திட்ட போறாங்கன்னு பார்த்தோம். திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நீ உன் வேலைக்கு போற அந்த பேக் எடுத்துட்டு வந்தியே, இதை ஒளி வைக்கிறதுக்கு ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருந்த, அதுக்குள்ள என்ன இருக்குது, பழைய சேட்டை ஏதாவது காட்ட போறியா, ஏதாவது வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு அவங்கிட்டே கேட்காம பேக் ஓபன் பண்றாங்க. உள்ள பார்த்தா ஒரு ஒயின் பாட்டில் இருக்குது. இன்னையா ஒயின் பாட்டில் இருக்குன்னு கேக்குறாங்க. அதுவும் சாதாரண ஒயின் பாட்டில் இல்லையா, இவங்க முத சந்திச்சுக்கிட்ட ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல வாங்கின ஒயினா. அதான் அந்த அம்மா பார்த்ததும் ஒரு மாதிரி ஃபீல் ஆறாங்க. அது மட்டும் இல்ல, எந்த வருஷத்து ஒயின்னு பார்த்தா இவங்க 2 பேரும் முத மீட் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அந்த வருஷத்துல ரெடி பண்ண ஒயின் போல. அதுல இம்ப்ரெஸ் பண்ணிட அந்த அம்மா ஓடி வந்து கட்டி பிடிக்குது. எப்படி அதெல்லாம் பிடிச்சே அப்படின்னு விசாரிக்க, ஈபேல ஆர்டர் பண்ணேன் வாங்கினேன் அப்படின்னு இருக்கிறான் நம்ம பையன். உடனே அந்த அம்மா குஷியாகி இவரை கட்டி பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் உட்காந்துட்டு பழச பத்தி பேசிட்டு இருக்காங்க. உன்னை முத தடவை நான் பார்க்கும்போது நீ எப்படி இருந்து தெரியுமா,
ஃபுல்லா ரத்தத்திலேயே நனைஞ்சு கிடந்தானா. அப்பயே தெரியும் நீ டேஞ்சரஸான ஆள்னு, ஆனாலும் உன் மேல விழுந்துட்டேன் அப்படின்னு அந்த அம்மா பேசிட்டு இருக்குது. அப்ப நம்மளால எப்பேற்பட்டவன்னு அவங்களுக்கு தெரியுமோ என்னவோ. அப்புறம் அடுத்த நாள் சரி ஸ்மூத்தா இன்னைக்கு போகணுமேன்னு டூரிஸ்ட் பிளேஸுக்காக போறாங்க, என்ஜாய் பண்றாங்க. அதுலயும் துப்பாக்கி சுடும் போட்டி. அதுல அம்மா கறி சும்மா சொல்லக்கூடாது, சும்மா தாறு மாறா சுடுறா. பக்காவா ஏமா செம கண்ணுமா உனக்கு, செம ஷார்ப்பா சுடுறமான்னு பையன் புகழ்ந்துகிட்டு இருக்கிறான். இந்த அம்மாவுக்கு ஏதாவது சுடுறதுலாம் தெரியுமோ பழக்கமோ என்னவோ தெரியல. ஆனாலும் பின்னாடியே ஒரு செரிஃபோட ஆளு, ஒரு போலீஸ்காரன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான் இவங்கள, அதெல்லாம் நோட் பண்றாரு. அப்புறம் ஒரு போட்ல ஏறி போனோம். போட்டுக்கு டிக்கெட் வாங்கும்போது என்ன போட்டு இவ்வளவு சின்னதா இருக்கு, நாங்க பெருசா வரும் அப்படி இப்படின்னு எதிர்பார்த்தோம், விளம்பரத்துல என்னென்னமோ சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி அந்த போலீஸ்காரன் கூட ஒரு 3 ரவுடிஸை கூட்டு வரான். அதை பார்த்ததுமே சரி குடியான்னு டிக்கெட்டை வாங்கி இவங்க எல்லாத்தையும் மேல அனுப்பிச்சுட்டு எனக்கு வைத்தாலியா போகுது நீங்க போங்க அப்படின்னு அவங்க அனுப்பிச்சு வச்சிட்டான். இன்னும் அந்த ஆட்கள் இவங்க பின்னாடியே வர பக்கத்துல இருந்த இன்னொரு போட்டு யாருமே இல்ல, தனியா இருந்தது. அந்த போட்ல ஏறி நிக்கிறார். இவங்க உள்ள வராங்க. இங்க பாருங்க நான் ஃபேமிலியோட வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன், ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு பேசி பார்த்தா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி எல்லாம் வர முடியாது, கிளம்புங்கன்னு சொன்ன பிறகு உங்களுக்கு என்னடா எங்க ஊர்ல வேலை அப்படின்னு அந்த போலீஸ்காரர் கேட்கிறார். அடிக்க வரும்போது 2 வயசானவங்க உள்ள வராங்க. அந்த போட்டை ஓட்டுற டிரைவர் உள்ள வராரு. வயசானவங்களுக்கு ஹெட்போனை மாட்டி விட்டாப்ல. இவரு ஹெட்போன்ல ஒரு மைக்ல பேசுவாரு, அவங்க கேட்பாங்க, அதுல பிஸியா இருக்கிறாங்க. அவரு ஹெட்போன் மாட்டி இருக்கிறார். வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சும் போது இவங்க அடிக்கிறதுக்கு ஓடியாராங்க. பதிலுக்கு நம்மால திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறார். சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமான சண்டை. பொதுவா இந்த ப்ராப்பர்ட்டி டான்ஸ் ப்ரோக்ராம்ல வைப்பாங்க, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடணும். இங்க சண்டை முழுக்கவே ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கிட்டு தான் சண்டை போடணுங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது. அடிச்சு சும்மா பொலன்னு பொழக்கிறார். போலீஸ்காரனும் உள்ள வந்து நல்லா அடி வாங்கிட்டு இருக்கிறான். கத்தியெல்லாம் எடுத்து பயன்படுத்துறாங்க. ஆனாலும் நம்மால சும்மா சலிக்காம சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல வேண்டாண்டா, அடக்கி வாசிடா, குடும்பம் குட்டியெல்லாம் இருக்கு, யோசிங்கடான்னு சொல்றாரு. கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுலயும் ஒருத்தன் பாருங்க, நம்ம ஹீரோவோட சுண்டு விரலோட மேல் பகுதி அந்த நகருக்குள்ள அந்த போர்ஷனை மட்டும் வெட்டிட்டாங்க. அது கீழே உருண்டுகிட்டு இருக்குது. ஐயோன்னு அதை எடுக்க போறதுக்குள்ள போட்ல கேப் வழியா கீழே விழுந்துருது. ஒரு மீன் வந்து கவிட்டு போயிடுச்சு. அப்புறம் ஓங்கி அடிச்சதுல நம்ம ஆளு தண்ணிக்குள்ள விழுந்துட்டார். அவ்வளவுதான், சண்டை முடிஞ்சு போச்சுங்க. இவங்க போலீஸை பார்த்து கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. ஏதோ ஒருத்தன் நோபடி டூரிஸ்ட் அப்படின்னு இருந்த இந்த அடி அடிக்கிறான், எவ்வளவு காயம் எங்களுக்கு, ஏற்கனவே பேசின பணத்தை விட 2 மடங்கு அதிகமா பணம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அடுத்த பேச்சுவார்த்தைக்கு போயிட்டாங்க. அதுக்குள்ள பார்த்தா சத்தம். திரும்பி பாக்குறாங்க, பார்த்தா கீழே விழுந்தவர் மறுபடியும் ஏறி வரார். ஹண்டா இன்னும் முடியலடான்னு மறுபடியும் களத்துல இறங்கி அவங்களெல்லாம் அடிச்சு பொளந்து கட்டுறாப்ல. செம்ம அடி. இந்த நங்கூரம் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த நங்கூரத்தையே எடுத்து ஒருத்தவனோட முதுகுல இறக்கி அவனை கீழே தள்ளின்னு படு ரணகலப்படுத்திட்டார். அப்புறம் அந்த போலீஸ்காரனை போட்டு நான் வெக்கேஷனுக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னா புரியாதாடா அப்படின்னு பொலன்னு பொளந்துறாரு. இப்பதான் சண்டை முடியுது. கட் பண்ணா இப்ப பார்த்தா ஒரு டெலிபோன் பூத் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். பேண்டேஜை வச்சு ரத்தத்தெல்லாம் தொடச்சு போட்டுருக்காரு போல. அப்புறம் கால் பண்றாரு. யாருக்கு? தான் ஃப்ரெண்டுக்கான். இவங்க அப்பா இவங்களை வெக்கேஷனுக்கு கூட்டிட்டு வந்த ஒரே ஒரு இடம் இந்த கிராமம் தான், இந்த சம்மர் கேம்ப் தானா. இப்ப திரும்ப இங்க வந்திருக்கிறேன், பழைய மாதிரி ஃப்ரெண்ட்லியாவே இது இல்ல அப்படின்னு இருக்கிறான். கூடவே அப்பா வந்திருக்கிறதா சொல்ல, எது அவர் வந்திருக்கிறாரா? அவர் வந்திருக்கிறார்னா ஏதாவது ஒரு மிஷனுக்காக தான் வந்திருக்கணும். சும்மா ஜாலியா டூருக்கு வர்ற ஆளு நம்ம அப்பன் கிடையாது. எதுக்கு ஒரு கண்ணு உங்க அப்பா மேல வைங்கிறாரு ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியால சட்டத்துக்கு விரோதமான ஏதோ நிறைய கடத்தல் வேலைகள்லாம் நடக்குதான். ஆனா அதுக்கு அந்த செரீஃபோட ஆபீஸ்ல இருக்கிற எல்லா போலீஸுமே உடந்தையான். அப்பா ஏதாவது அதுல செய்யறதுக்கு இருக்காரோ என்னவோ அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் எடுத்து சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் இங்க பார்த்தா அடி வாங்கின பையனோட அப்பன், அவன் தான் இந்த கடத்தல் எல்லாத்துக்குமே தலைவர் போல. சோ தலைவர் இருக்கிறாரு, ஷெரீஃப் வர்றாரு. என்ன பார்சல் எல்லாம் பலமா இருக்குது, பெரிய ஷிப்மெண்டா இருக்குது, செக்யூரிட்டிக்கு வேணா எக்ஸ்ட்ரா ஆள் கொடுக்கட்டுமா அப்படின்னு சரி சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. அங்க ஹைடெக் மெஷின் ஒன்னு இருக்குது, பெரிய பெரிய உளவு அமைப்புகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய மெஷினா. அதை கூட இவங்க வச்சிருக்காங்க. பாத்துக்கோங்களேன். பிரச்சனை ஏதாவது வரப்போது ஆள் படவன் கேட்டதுக்கு நீ எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தா சரி, யாரு பாசுங்கிறது நினைவுல இருக்கட்டும்னு செரிஃபியே மிரட்டிட்டு போறாரு. தான் பையனை கூப்பிடணுமா கிளம்புறாரு. அதே சமயம் அவருக்கு கால் வருது போலீஸ்காரங்கிட்ட இருந்து. என்னடா முடிச்சிட்டியாடா, என்ன காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டானா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கிறார். பார்த்தா என் பல்ல உடச்சு விட்டான், முகத்தை நாஸ்தி பண்ணி விட்டான், வந்த ஆட்கள் எல்லாத்தையும் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க போட்டான், வந்தவ சாதாரண ஆள் மாதிரி தெரியல அப்படின்னு அவர் அப்டேட் கொடுக்க இவர் பதறாரு. இப்போ அதே சமயம் இந்த பக்கம் ஃபேமிலி போட்ல போனாங்கல்ல, அவங்க வந்துட்டாங்க. புருஷன் எங்கடான்னா கரையில இல்ல, எங்கன்னு இந்த அம்மா தேடிக்கிட்டு இருக்குது. அதே சமயம் நம்ம ஹீரோ அடுத்து இவரு ஒரு மொட்டைக்கிட்ட, ஒரு பாஸ் மொட்டைக்கிட்ட வேலை பார்த்தார்ல, அந்த மொட்டை பாஸுக்கு கால் பண்றாப்ல. கால் பண்ணி இந்த மாதிரி ஊரை சொல்லிட்டு இந்த ஊரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டா, போதைப் பொருட்கள், ஆயுதங்கள், ஹைடெக் சில விஷயங்கள்னு பல விஷயங்கள் கனடால இருந்து இங்க வந்து இங்க இருந்து எந்த நாட்டுக்கு எந்த இடத்துக்குனே போகுதுன்னு தெரியாதான், அவ்வளவு நாடுகளுக்கு இங்க இருந்து சப்ளை ஆகலாம். இதெல்லாம் பண்றது யாரு அப்படின்னு கேட்டா ஒரு லேடியா, தனி ஆளு, ஒரு லேடி பாஸ். அவதான் இதெல்லாம் பண்றதா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல. இப்ப அவளை காட்டுறாங்க. ஒரு சொந்தமா ஒரு கசினோ நடத்திருப்பா. அந்த கசினோல ஒருத்தன் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறானா. உடனே வேலை பார்க்கிற பயல மாத்திட்டு இந்த அம்மா கார்டை சஃபில் பண்ணி போட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா தோக்குறான். அடுத்த தடவை போட்டா ஜெயிக்கிறான். என்னடா நடக்குதுன்னு பார்த்தா நிறைய பணம் சம்பாதிக்க போறேன்னு மொத்த பணமும் எனக்கு தான் கையை நீட்டாம பாருங்க, கையிலேயே ஓங்கி ஒரு இறக்கு. அப்புறம் பார்த்தா காதுக்குள்ள ஹெட்போனை வச்சிருக்கான். அவனுக்கு இங்க வேலை பார்க்கிற இந்த ஆளு உடந்த மோதிரத்திலேயே கத்தி வச்சிருக்கு இந்த அம்மா. அவனை கழுத்தெடுத்து கொள்ளுது, இவனை கொள்ளுது. அந்த மைக்
மைக்க பிடிச்சு ஓங்கி கத்தும்போது சுத்தி இருக்கிற ஒரு 2-3 பேர் ஆன்னு காதை கத்துறாங்க. என்னடானா அவங்க காதலையும் ஹெட்போன் மாட்டிருக்காங்க. எல்லா உடந்த ஏமாத்து கும்பல் எல்லா பேரையும் அடிச்சு கொலை பண்றாங்க. அப்புறம் நாயை கொஞ்சிக்கிட்டே இந்த அம்மா வெளியில வருது. நிறைய சாட்சிகள் இருக்குதுன்னு கேட்க எல்லா பேரையும் கொண்டு போட்டு கொளுத்தி விட்டுரு அப்படின்ட்டு அந்த அம்மா அசால்ட்டா போகுதுங்க. எல்லா பேரையும் கொண்டு குவிக்கிறானுங்க. பேர்பட்ட லேடி ரொம்ப மோசமான அந்த லேடி பாஸ் மாதிரி தெரியுது. எனக்கு ஏதாவது அட்ரஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன பண்ண முடியும் நான் பாக்குறேன். ஆனா ஒண்ணு நினைவு இருக்கட்டும், இந்த விஷயத்துல நீ தனியால் எங்களெல்லாம் உள்ள சேர்த்துக்க கூடாது, பார்த்து பத்திரமா இருந்துக்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரஷ்யா குரூப் கிட்ட நீ பிரச்சனை வச்சுக்கிட்ட, அவங்க உன் வீடு வரைக்கும் தான் வருவாங்க. ஆனா இவங்க கிட்ட நீ பிரச்சனை வச்சுக்கிட்டேன்னா உன் வீட்டுக்குள்ளேயே புகுந்து உன் வீட்டு ஆட்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து உன் கண்ணு முன்னாடியே கரு அறுத்து கொள்ளுவாங்க. சேஃபா இருந்துக்கோன்னு அவர் எச்சரிக்கை கொடுக்குறாரு. இந்த பக்கம் பார்த்தா அப்பா பையனுக்கு பாலை எப்படி த்ரோ பண்ணணும் வைக்கணும்னு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறாப்ல. யாரு? அந்த கடத்தல் பாஸ். அவரு தான் பிள்ளைக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும்போது போன் கால் வருதுங்க. இந்த காலை எடுத்தாகணும்னு லேடி பாஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். லேடி பாஸ் தான் கூட்டிருப்பாங்க போல தெரியுது. லேடி பாஸ் கிட்ட பேசும்போது தான் இந்த கடத்தல் பாஸ் வேற வழி இல்லாம வேண்டா வெறுப்பா தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கிறது தெரிய வருதுங்க. ஏமா உனக்கு வாங்கின கடன் எல்லாத்தையும் யார் வாங்கினா? இவன் வாங்கல, இந்த கடத்தல் பாஸோட அப்ப வாங்கியிருப்பான் போல இதுக்கு முன்னாடி. அதை எல்லாத்தையும் இதோட அடைச்சிட்டேன். கடைசியா இதை நான் அமுச்சு முடிச்சிட்டேன்னா இதுக்கு பிறகு கடனே கிடையாது. இதுதான் என்னோட கடைசி கடத்தல் அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா அந்த அம்மா விட மாட்டேங்குது. அது உன் கணக்கு, ஏன் கணக்குப்படி பார்த்தா நீ வாழ்நாள் முழுக்க எனக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும் போல இருக்குதே. அப்படி எல்லாம் ரிட்டையர் ஆக விட மாட்டாங்கன்னுங்கிறாங்க லேடி பாஸ். டிஸ்ட்ராக்ட் ஆகாத, இல்ல உங்க அப்பனுக்கு நடந்ததுதான் உனக்கும் நடக்கும் அப்படின்னு மிரட்டுறாங்க. சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அந்த செரீஃபுக்கு போனை போட்டு, என்ன அந்த பையன் கொஞ்சம் திருந்துறாப்ல பேசுறேன், சரியில்லையே, அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஏதாவது ஒன்ன தூக்கிடு, அப்பதான் பயம் இருக்கும்னு லேடி பாஸ் உத்தரவு போட்டுருச்சு செரீஃபுக்கு. செரீஃபும் சரின்ட்டார். இங்க பார்த்தா அம்மா ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்காங்க. யாரும் வேகமா கதவை தட்டுறாப்ல தெரியுது. பயந்துகிட்டே கதவை திறக்கிறாங்க. பார்த்தா தாத்தா தான் வந்திருக்காரு. எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காரு. சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிறாரு தாத்தா செய்யல. இந்த பக்கம் பார்த்தா பிரச்சனையை பெருசு பண்ணாம சிம்பிளா முடிக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ வண்டி ஓட்டிட்டு அங்க வந்துட்டு இருக்கிறார். இங்க உள்ள பார்த்தா அந்த அம்மாவுக்காக கடத்தலுக்காக இங்க ஏகப்பட்ட பணம் இருக்குது, ஆயுதங்கள் இருக்குது, போதைப் பொருட்கள் இருக்குது, வெடிமருந்து பொருட்கள் இருக்குது. கூடவே அந்த கடத்தல் தலைவரோட பையன் அவரையும் பார்சல் பண்ணி வச்சிருக்காரு செரீஃப். எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அதே சமயம் இங்க நம்ம பய பாருங்க, பெட்ரோல் எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற பணத்து மேல எல்லாம் பெட்ரோலை ஊத்திட்டான். என்னடா பண்ண போற அப்படின்னு கேக்குறாரு செரீஃப். இங்க பாரு, நான் வெக்கேஷனுக்கு வந்திருக்கிறேன், குடும்பத்தோட என்ன நிம்மதியா இருக்க விடுங்க, தேவையில்லாம நோண்டாதீங்க அப்படின்னு மிரட்டுறாப்ல. இல்லைன்னா எரிச்சிருவேங்கிறாப்ல. ஏன் இடத்துக்கே வந்து இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிற, உன்னெல்லாம் உயிரோடய விடக்கூடாது அப்படின்னு ஸ்டார்டிங்ல செரீஃப் கோவத்துல சொன்னாலும், இருந்தாலும் இன்னைக்கு நான் கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கிறேன், அதனால பிரச்சனை இல்லாம மேட்டரை முடிச்சுப்போம், தாராளமா நீ போலாம், திரும்ப எங்க ஊர் பக்கம் வந்துடாத, கிளம்பு அப்படிங்கிறாப்ல. சரி ஓகே பாய்னு சொல்லிட்டு இவரும் மேட்டரை முடிச்சிட்டு கிளம்ப போலான்னு பார்த்தா வேனை திறந்துகிட்டு வெளியில வந்து விழுகிறான் அந்த பையன். பையனை வலுக்கட்டாயமா கடத்துறாங்கிறத அவர் பார்த்துட்டார். இருந்தாலும் நமக்கு எதுக்கு வம்புன்னு கார் எடுத்துட்டு கிளம்புறவரு மனசு கேட்காம மறுபடியும் காரை நிப்பாட்டிட்டு உள்ள வராரு பாருங்க. டமுட்டுமு சத்தம் கேக்குது. என்ன நடக்கும்னு நம்மளால கணிக்க முடியுதுல. அடுத்து கேமரா உள்ள பார்த்தா ஒருத்தவனை தூக்குல தொங்க விட்டாரு, ஒருத்தவனை வேன்ல வச்சு பொலன்னு பொலக்கிறாரு, ஒருத்தவன் இவரையே மிஷின்ல போட்டு அறுக்க பார்க்க அவர் அவன் தலையை உள்ள விட்டு அறுத்து போட்டார். அப்புறம் அந்த பையனையும் காப்பாத்தி கூட்டிட்டு போறார். அப்படி போகும்போது நம்ம செரீஃப் அடி வாங்கி விழுந்தவன் சும்மா இல்லாம துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க. ஒரே ஒரு தோட்டா தான் இருக்குது, காலி ஆயிடுச்சு. இப்ப தோட்டா இல்ல. நம்மால் கிட்ட மிஷின் கண்ணே இருக்குது. அவனை சுட்டு வேணா கொன்னு இருக்கலாம். இருந்தாலும் மனசு கேட்காம என்கிட்ட வச்சுக்காதடான்னு சைகையில சொல்லணும் இல்லையா, அதுக்காக துப்பாக்கி எடுத்து மேல குறி பார்த்து சுடுவாருங்க. மேல இருந்த விளக்கு வெடிச்சு செதறனதுல தீப்புரி உருவாகி மொத்தமும் பத்தி எரியுது. நம்ம பய என்ன பண்ணாலும் கடைசியில நாசம் தான் போல தெரியுது. ஐயோன்னு செரீஃப் பதறிக்கிட்டு இருக்கிற சமயம் பக்கத்துல இருக்கிற அந்த எரிபொருட்கள் மேலையும் தீ பரவ மொத்த பில்டிங்கும் வெடிச்சு செதறதுங்க. போச்சா? இந்த பக்கம் பாருங்க, மேட்டர் அந்த அம்மாவுக்கு தெரிய வருது. எவ்வளவு நாம இழந்துட்டோம்னு கேட்டா பணம், கெமிக்கல், பயோ வெப்பன்ஸ் மொத்தமும் போச்சு, எல்லாம் போச்சுன்னு அவங்க அப்டேட் கொடுக்குறாங்க. கூடவே கடத்தி வச்சிருந்த அந்த பையனையும் தூக்கிட்டு போயிட்டான் ஒருத்தன். யாரு வேணும் போட்டோவை காட்டுறாங்க சிசிடிவி கேமரால. இவன் யாரு அப்படின்னு பார்த்தா அந்த ஏரியாவுக்கு டூருக்காக வந்த ஒரு குடும்பம். டூரிஸ்ட் இவன் அப்படின்னு காட்டினதும் என்ன கொடுமை அது அப்படின்னு இவங்க புலம்புறாங்க. அதே சமயம் பார்த்தா செரீஃப் கிட்ட இருந்து கால் வருதுங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் அமிச்சது நான் தான், அவன் சாதாரண ஆள் இல்ல, அவனை அழிக்கிறதா இருந்தா ஒரு ராணுவமே வேணும், கூட்டிட்டு வாங்கன்னு பேச, முட்டா பேல முட்ரா வைடா போன அப்படின்னு திட்டுறாங்க. நானே வரேன்னு சொல்றாங்க. அவங்களே கிளம்பி வர போறாங்க போல தெரியுது. இங்க பார்த்தா ஹோட்டல்ல தங்கினா சேஃப் இல்லைன்னு காட்டுக்கு மத்தியில தாத்தாவோட பழைய ரூம் ஒன்னு இருக்கும், மரவீடு. அங்கதான் ஃபேமிலியோட செட்டில் பண்ணி விட்டுருக்காரு. அங்க இந்த பையனை கூட்டிட்டு வராப்ல. குழந்தை ஓடியாந்து அப்பாவை கட்டி பிடிக்கும். டே அந்த பையனை நான் கூட்டு வந்திருக்கேன்டா, பேசி முடிச்சுக்கிறான்னு சொன்னதும் நம்ம பையன் கை கொடுத்து வரவேற்கிறான். பழசெல்லாம் மறந்துட்டாங்க. சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலான்னு பசங்க எல்லாத்தையும் உள்ள கூட்டு போறாங்க. பார்த்தா இந்த பக்கத்துல இந்த அம்மா நிக்குது. எப்ப பார்த்தாலும் நீ ஆபத்தை கூடயே கூட்டிட்டு திரியிறேன்னு சத்தம் போடும். இதுக்கு தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன், பேசாம நான் உங்களை விட்டு விலகிடுறேன், நீங்க எல்லாம் என்னை விட்டு விலகி இருந்தாதான் உங்களுக்கு ஆபத்து இல்லாம இருக்கும்னு பேசும்போது அதெல்லாம் முடியாது, நீ எப்போ எங்க கூட தான் இருக்கணும், ஆனா நடந்திருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முத்துப்புள்ளியை வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. சரி நீ இவர் யாரை பாக்குறதுக்கு போறாருன்னு பாருங்க. கடத்தல் தலைவனை பாக்குறதுக்காக போறாப்ல. அவர் நல்லா சரக்கடிச்சு
கூப்பிட்டு, டேய் என்னடா நீ இன்னும் கிராமத்துல இருக்கிற இன்னும் போலையாடா அப்படின்னு கேட்கிறாரு. நடந்த எதுவுமே அவருக்கு தெரியாது போல. சரக்குல வேற இருக்கிறதுனால நம்ம பையில அடிக்க வர பதிலுக்கு நம்மால அவன் அடிச்சு போட்டு நடந்த மேட்டர்லாம் சொன்ன பிறகு மொத்தத்தையும் எரிச்சிட்டியாடா, மொத்தமும் எரிஞ்சு போச்சாடான்னு திரும்ப 10 தடவை கேட்கிறாரு. எல்லாம் போச்சா அப்படின்னு கேட்கும்போது உன் புள்ளைய காப்பாத்தினப்பான்னு சொன்னதும் அதுக்கு மட்டும் நன்றி சொல்றாப்ல. அப்புறம் தான் அப்பனையே கொலை பண்ணவாவ என்னையும் கட்டாயப்படுத்தி இந்த தொழில வச்சிட்டு இருக்கா, என் பிள்ளையையும் கட்டாயப்படுத்தி இதே தொழில பண்ணவப்பா, எப்படி வெளில வருதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறார். சரி இப்போ இவ்வளவு நான் பண்ணிட்டேனே, நான் மாட்டினா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா உன் வம்சமே இல்லாத ரேஞ்சுக்கு பண்ணிடுவான்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். கிளம்பிட்டாங்க, மொத்த படையும் கிளம்பி இங்க வந்துட்டு இருக்குது. அதே சமயம் இங்க பாருங்க, நம்ம ஹீரோ கூட்டிட்டு போய் ஒரு ரூமை திறந்து கட்டுறார். அந்த ரூம் முழுக்க ஏகப்பட்ட துப்பாக்கி, தோட்டாக்கள், வெடிகுண்டுகள்னு என்னென்னமோ இருக்குதுங்க. பெரிய பெரிய ராக்கெட் பாம் மாதிரி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்துல அந்த லேடியை முடிக்கிறதுக்காக எங்க அப்பா வாங்கி வச்சது. ஆனா அவ முந்திக்கிட்டு எங்க அப்பாவை முடிச்சிட்டா, ஏதாவது வேலை செய்தா இல்லையான்னு இன்னும் தெரியலன்னு சொல்லும்போது சுட்டு பாக்குறாரு, துப்பாக்கி எல்லாம் சுடுது. சோ துப்பாக்கி ஆயுதங்கள்லாம் வேலை செய்யுது. எங்க வச்சு யுத்தம் பண்ணலாம்னு யோசிக்கும் போது அந்த பழைய சம்மர் கேம்ப் இருக்குல்ல, அங்க வச்சு யுத்தம் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா எல்லாம் பாலடைஞ்சு போய் தான் கிடக்குது. இன்னைக்கு டூரிஸ்ட் யாரு இருக்க கூடாதுன்னு எல்லாருக்கும் கூப்படம் கொடுத்து யாரு இங்க இருக்க கூடாதுன்னு எல்லா பேரையும் அமுச்சு வச்சிட்டாரு அவர். இவர் தான் இந்த இதுக்கே ஓனர். எல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு இதெல்லாம் பிடிக்கல, அழிஞ்சா பரவாயில்ல, புகுந்து விளையாடுமாமே அப்படின்னு நம்ம ஹீரோக்கு முழு சுதந்திரமும் கொடுத்துட்டாரு. அதே சமயம் அங்க பார்த்தா நம்ம நண்பர் அங்க வந்திருக்காருங்க. இங்க இங்கிலீஷ் படத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, உறவு முறை சொல்லியோ கூப்பிட மாட்டாங்க, மொட்டையா பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அதனாலேயே கடைசி வரை இவரை நண்பர்கிட்ட இருந்தோம். ஆனா இங்க தான் கடத்தல்காரங்கிட்ட இது தன்னோட தம்பின்னு அறிமுகப்படுத்துறாப்ல. அடப்பா அவன் தம்பி அது, ஆனா இவன் வெள்ளையா இருக்கிறான், அவன் கருப்பா இருக்கிறான், ஒன்னும் புரியலையே, குழப்பமா இருக்குது. சரி விடுங்க, அண்ணன் தம்பின்னு எடுத்துப்போம். அங்க ஒரு நாயை அடைச்சு வச்சிருப்பாங்க. நாயா நரியா, நரி எழுதி இருக்குது. அதையும் கழட்டி விட்டு ஜாலியா விடுதலை சுதந்திரத்தோட என்ஜாய் பண்ணு அனுப்பிச்சு வச்சிட்டாப்ல. இது பத்தாதுன்னா அப்பா வேற இங்கதான் இருக்கிற தாத்தா, அவரு ஏகப்பட்ட டிராப்ப செட் பண்றாரு. நண்பருங்கிற தம்பி ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், கடத்தல்கார ஒரு பக்கம்னு ஏகப்பட்ட பேரு, ஏகப்பட்ட பாம்பு, கன்னிவெடி, லொட்டு லொசுக்கு, துப்பாக்கின்னு ஏகப்பட்ட ஐட்டங்களை டிராப்ப செட் பண்ணி வச்சிட்டாங்க. அப்புறம் இந்த ஃபேமிலியோட ரீயூனியன். அதே சமயம் பார்த்தா எதிர்பார்த்தாப்லயே வண்டியில அந்த பொம்பளை ஆட்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. சேட்டலைட் வீல பாக்குறாப்ல பாக்குறாங்க. சேட்டலைட் வீல காட்டுக்கு மத்தியில ஒரு மர வீட்டுக்குள்ள அவங்க ஃபேமிலி இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்கள தூக்க சொல்லி ஒரு டீம் அனுப்புறா. யாரையும் உயிரோட எல்லாம் பிடிக்க வேண்டாம், முடிச்சு விடுங்கன்னு வேற உத்தரவு போட்டுருக்கா. இந்த பக்கம் அம்மாவுக்கு மனசே கேட்கல, ஏதோ தப்பா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்ட்டு அம்மா கிளம்புறாங்க எங்க பசங்கிட்ட சொல்லிட்டு. ஆனா இங்க வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கி, தோட்டாக்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அதை எடுத்துக்கிறாங்க போல தெரியுது அம்மா. நம்ம பசங்க இந்த சம்மர் கேம்ப்ல தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க மொத்த ஆட்களும் வந்து நிக்கிறாங்க. செரீஃப் தான் ஆளா முன்னாடி வராரு. முன்னாடி வந்தவரு உங்க துப்பாக்கி எல்லாம் கொடுத்துட்டு சரணடைஞ்சிருங்க, மேபி உயிரோட போகலாம்னு ஒரு வார்னிங் கொடுக்க வந்திருக்காப்ல. முடியாதுங்கிறாரு நம்ம ஆளு. அழிஞ்சு போயிருண்டா, செத்து போயிருவேன்னு மிரட்டி பாக்குறாப்ல. ஓகே, ஆப்ஷன் பி நாங்க சூஸ் பண்ணிக்கிறோம்னு ரெண்டு பேரும் சேர்ந்தே சொல்றாங்க. சாங்கடான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு வராரு. இந்த முட்டா பையன் நமக்கு தேவையே இல்ல, இவனை முடிச்சு விட்டுருங்கன்றுச்சு அந்த அம்மா. செரீஃபியை சுட்டு கொன்னுட்டாங்க. நம்ம ஆட்கள் உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஒளிஞ்சுக்கிட்டாங்க. 3 பேர் அங்க வேகமா வரும்போது ஒரு சுத்தியில வச்சு ஓங்கி ஒரு அடி அடிச்சு விட்டு ஓடிடுறாரு. பார்த்தா கீழே 3 பாம்ப டிராப் பண்ணி வச்சிருந்தாரு. மொத்தமா வெடிக்க அவங்க 3 பேரோட சொல்லி முடிஞ்சு போச்சு. பொம்மைக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காரு, தன்ன மாதிரியே இருக்கிறாப்ல. நம்ம ஆளு நினைச்சுக்கிட்டு அங்க 3 பேர் சுடுறதுக்கு வருவாங்க. அங்க ராட்டினத்தை வேகமா ஓட்டி விட்டு அவங்க 3 பேரையும் நசுக்கிய சாகடிச்சிட்டாப்ல. 6 டிக்கெட் அவுட். அடுத்து ஒரு 5 பேர் ஒண்ணா வருவாங்க. அங்க 2 சைட்லயும் பாம்பு வச்சிருப்பாரு. லைட்டா கன்னிவெடி மாதிரி தான் இருக்குது. அப்புறம் களத்துல இறங்கி டப்பட்டப்பட்டப்படும் சுட இந்த 5 டிக்கெட்டோட சோலி முடிஞ்சு. சைட்ல வந்து 2 பேரை சுட்டு கொண்டுட்டார். தோட்டா காலியாக துப்பாக்கியை போட்டு உள்ள போறாரு. ஒரு 3 பேர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க. உள்ள பார்த்தா அது கண்ணாடி வீடு. எந்த கண்ணாடியிலயும் நம்ம ஹீரோட முகம் தான் தெரியும். ஒரிஜினலா அவர் எங்க நிக்கிறாங்கிறத சொல்லவே முடியாது. ஆனா பசங்களோட டூருக்காக இங்க வந்தப்போ இத ஏற்கனவே அவர் பார்த்திருப்பாரு, செஞ்சிருப்பாரு. சோ அவருக்கு இந்த போர்க்களம் அத்துப்படி. செட் பண்ணி வச்சிருந்த டிராப்பை ஓபன் பண்ண மொத்தமும் வெடிச்சு செதற அவங்க 3 பேரோட சோழியும் முடிஞ்சு போச்சு. அடுத்து 3 பேரு அந்த கடத்தல்காரனை விரட்டிக்கிட்டு போறாங்க. நிறைய பலூனுக்குள்ள தான் அவர் குதிச்சு வருவார். ஆனா எந்த பக்கம் வரணும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அந்த பலூனுக்குள்ள கண்ணு வெடி இருக்குது. அதை மிதிச்சவங்க ஒரு 3 பேரோட சோழியும் முடிஞ்சு போச்சு. இப்பயே ஒரு 25-30 பேர் செத்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு 3 பேர் வரானுங்க. ஒருத்தர் இந்த பக்கத்துல துப்பாக்கியோட இருக்கிறது தெரியாம நம்மால் நடந்து வரும்போது அந்த நாய் குறைச்சு காத்தி கொடுக்கும். அவனை கொண்டு போட்டுறாரு. பரவாயில்ல, உசுர காப்பாத்தி இருக்கிற, உனக்கு ஏதாவது செய்யறேங்கிறாரு நாய்கிட்ட. விரட்டி வந்தவங்கள கடத்தல்காரர் சுட்டு தள்ளிட்டாரு. ஆனா 3ஆவது வந்த 2 பேரு அவரோட கால்ல சுட்டாங்க, பின்னாடி சுட்டாங்க. நொண்டி ஓடியாராப்ல, ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஆனா கீழே டிராப் வச்சிருப்பாப்ல. அதை தட்டினதும் பலகையில ஏற்கனவே கத்தியை குத்தி வச்சிருப்பாங்க போல, அது சொல்லி அவங்க 2 பேர் செத்தாங்க. அப்புறம் ஒரு டவர் மேல இருந்து ஒரு 2 பேரை சுட்டுக் கொள்றாரு. 2 பேர் படியேறி வரும்போது சுட்டுக் கொள்றாரு. அப்புறம் மேல இருந்து அழகா வாட்டர் ஃபால்ல சறுக்கிக்கிட்டே கீழே போறாப்ல. அப்படி போறவரையே விடாம சுட்டுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு பாதிலேயே எகிரி குதிச்சிட்டாரு. எங்கடா ஆளக்கானமேன்னு அவங்க பார்த்தா முடிவுல கத்தியா சொருகி வச்சிருக்காங்க. அதை ஓபன் பண்ணதும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் செத்து போயிட்டான். மொத்தமா
மொத்தமா இப்ப 10 பேர் விரட்டி வராங்க. இவ்வளவு பேர் வராங்களே என்னடா பண்றதுன்னு பார்த்தா மேல மிஷின் கன்னை வச்சுக்கிட்டு தாத்தா டப்ப 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 டப்பன்னு அடிக்கிறாரு. பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்து ஒரு 10-15 பேர் செத்து போயிட்டாங்க. இப்பயே கணக்கு 50க்கு மேல போயிருக்குன்னு நினைக்கிறேன்ல. அப்பா இருந்த ஏரியாவை ஒருத்தன் சுடுவான், அவனை சுட்டு கொன்னுட்டாரு அப்பா. இன்னும் ஒரு 3-4 பேர் வராங்க, ஹீரோவோட கையில சுட்டாங்க, கையில குண்டடி பட்டுருச்சு. காட்டுக்கு மத்தியில இருக்கிற அந்த ஃபேமிலியை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு குரூப் இறங்கிட்டானுங்க. ஒருத்தரும் உயிரோட விட வேணாம்னு சொல்லிட்டான். பார்த்தா காட்டுக்குள்ள வந்த ஒருத்தவனை கழுத்தறுத்து யாரோ கொல்றாங்க. அங்கேயும் டிராப் இருக்கு போல. சில பேர் டிராப்ல தொங்குறாங்க. யாரு? தம்பிதான் துப்பாயோட இருக்கிறவங்கள கத்திய வச்சு சண்டை போட்டு கொல்றாரு. அவங்கள்ட்டையும் கத்தி இருக்கும். 2 பேர் இப்ப கத்தி சண்டை போட போறாங்க போல தெரியுது. என்னதான் கோட்டு ஷூட்ல இருந்தாலும் பழைய காலத்து போர்க்காலத்தப்போ சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வால் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. துப்பாக்கியோட ஒருத்த உள்ள வந்துட்டா. குழந்தைகளை பார்த்து சுட போறான். டேய் சுடாரா அப்படின்னு அந்த கடத்தல பையன் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோட பையன் வந்து முதுகுல ஏறி புடிச்சுக்கிட்டாங்க. ஏறி குச்சிக்கிட்டான். அந்த ஆளை கீழே தள்ளிட்டான். வெளியில பார்த்தா தொடரா கத்தி சண்டை போய்கிட்டே தான் இருக்குது. கடைசியா எவன் வந்துட்ட கத்தி சண்டைக்கு கூப்பிட்டானோ அவனோட கழுத்தை அறுத்துட்டதா சொல்லுவாரு அவரு. பதிலுக்கு இவன் அழகா அவனோட கத்திய வெட்டி தள்ளி அவன் துப்பாக்கி எடுக்கும்போது துப்பாக்கியும் பாதியா வெட்டுறான், அந்த ஆளோட வாயையும் பாதியா வெட்டுறான். இங்க உள்ள பார்த்தா முதுகுல தொங்குனவன் அப்படியே கழுத்தை பிடிச்சு நெறி 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 நெரிக்கிறான். டே என்ன கொன்றாதரான்னு அவரை கெஞ்சவே வச்சிட்டான். பாவமேனு விட்டாப்ல ஆளு மயங்கி கிடக்குறான். உள்ள வந்து பார்த்தா சூப்பரா மவனே அப்படின்னு சித்தப்பா பாராட்டுறாரு. இந்த பக்கம் காலில் அடிபட்டவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காலில் கட்டு போட்டு விட்டு இங்கேயே ஒளிஞ்சிருங்க அப்படிங்கிறாப்ல. கையில துப்பாக்கி கொடுத்துருக்காரு, தேவைப்பட்டா பயன்படுத்திக்கொண்டு. எங்க அப்பாக்கு என்னாச்சு நான் ஒரு எட்டு பார்த்து வரேன்னு அப்பாவை பாக்குறதுக்காக போறாரு. பார்த்தா விசில் அடிச்சுக்கிட்டு லேடி பாஸ் கெத்தா நிக்கிறாங்க. நீ தானம்மா அப்படின்னு நம்மால பார்த்துட்டு கேக்குறாரு. முதல் கேக்குறதே யாரு ஒன்னு அம்சா, இப்படிதான் அந்த அம்மா கேக்குது. யாரும் இல்ல, ஃபேமிலியோட வெக்கேஷனுக்கு வந்தேன், we are making memories அப்படிங்கிறாரு. நீ என்ன இங்க பண்றன்னு கேட்டா உனக்காகத்தான் வந்தேங்குது அந்த அம்மா. எங்க பிசினஸுக்கு இடையூறா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் போட்டுருவோம், உன்னையும் போட போறோம் அப்படிங்கிறாங்க. கூடவே 2 லேடிய பாடி கார்டு மாதிரி வச்சிருப்பா. அவங்களோட இப்ப நம்ம ஆளு சண்டை பண்ணும் போல தெரியுது. அவங்க கத்தி சண்டை எல்லாம் போடல, கையில கம்பி மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க, அதை வச்சுதான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, எவ்வளவு பேர் அடிச்சு போனதான் இந்த லேடிஸை சமாளிக்க முடியல. நல்லா அடி வாங்குறான். கீழே படுக்க போட்டு குத்து குத்து குத்துன்னு கொத்து பரோட்டா போட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள மேல அடிபட்டு கிடந்த தாத்தா கொஞ்சம் முழிச்சிட்டாரு. 2 லேடிஸ் சேர்ந்து நம்மால அடிச்சு 2 பக்கம் சேர்ந்து புடிச்சுக்கிட்டாங்க. இந்த அம்மா கையில கத்தி இருக்குது. மூஞ்சில எல்லாம் கண்ணா பின்னான்னு கோடு போடுறா, உடம்புல எல்லாம் கண்ணா பின்னான்னு கிளிக்கிறா, கீரல் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. இப்ப வரைக்கும் எதுவுமே பேசாம நம்மால் நிப்பான். முடிச்சு விட்டுருங்கன்னு உத்தரவு போட்டு அந்த அம்மா போயிடுச்சு. கரெக்டா சுட போற சமயம் என்னடான்னு பார்த்தா அந்த பக்கத்துல இருந்து நம்ம கடத்தல அவரு துப்பாக்கியால சுட்டு கொன்னுட்டாரு ஒருத்திய. இன்னொருத்தி உடனே கோவத்துல கொல்றதுக்கு வருவா பாருங்க, பக்கத்துல வரும்போது சுட்டு கொன்னுட்டாரு. சோ 2 அடியாட்களோட ஜோலி முடிஞ்சு. உடனே அந்த லேடி பாஸ் கடத்தல் பாஸ் மேல கத்திய விட்டு ஒரு எரி ஷோல்டர்ல குத்திக்கிச்சு. அடுத்த கத்தி எடுத்து இப்போ உன் கழுத்து அறுக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட கழுத்து அறுக்கிறதுக்கு முயற்சி பண்றா. செத்து போடான்னு கத்தியை இறக்க பாக்குற அந்த நொடி இந்த விலங்குகளுக்கெல்லாம் மயக்க மருந்து ஊசி போடுவாங்கல்ல, அந்த ஊசி வந்து குத்துது. ஓ யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. இது வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்துற துப்பாக்கி இல்ல போல, விலங்குகளுக்கு மயக்க மருந்து போட்டு பிடிக்கிறதுக்கான துப்பாக்கி. அதை வச்சு சுட்டுருக்காங்க. ஆனா ஃபுல்லா மயங்கிறதுக்குள்ள அந்த அம்மா முந்திக்கிட்டு கத்தியை வீசுதுங்க. பதிலுக்கு இவங்க மறுபடியும் சுடுறாங்க. இவங்க சுட்டு அந்த ஊசி நேரா போய் அவ வீசின அந்த கத்தியை தட்டி விட்டு கண்ணுக்குள்ளேயே குத்தி நிக்குது. யாராவது அவளை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மண்டையாயிருச்சு, மட்டையாயிருச்சு. கடைசியில இவங்க தான் வந்து ஹீரோவை காப்பாத்தணும்னு இருக்குது பாருங்க. இன்னும் சில அடியாட்கள் வரானே அங்கிட்டு. எல்லாரும் ஒளிஞ்சுக்கங்கன்னு தாத்தா கத்துறாரு. ஸ்விம்மிங் பூலுக்குள்ள எல்லாம் போய் குச்சிக்கிறாங்க. ஒரு பட்டனை அமுக்கி விடுவாங்க பாருங்க, மொத்தமா வெடிச்சு செதறுது. சிரிச்சுக்கிட்டே லேடி பாஸும் செத்து போச்சு. நம்ம ஜோடியும் அழகா தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த தீ விபத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸ்விம்மிங் பூலை தவிர அப்புறம் நம்ம தாத்தா லிவரை பிடிச்சிட்டு இருக்காருல, அந்த டவரை தவிர மீதி இருக்கிற மொத்த இடத்துக்கும் பாம் செட் பண்ணிருக்காங்க. சார வெடியா மொத்தமும் வெடிச்சு செதறுது. வீட்டுல இருந்து ராக்கெட் வெடியா பாக்குறாப்ல நம்ம ஃபேமிலி பாத்துக்கிட்டு இருக்குது. வெக்கேஷனுக்கு வந்திருக்கீங்கல்ல, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கிறாரு சித்தப்பா. உடனே அவ குழந்தை போட்டோ எடுத்துக்குது எல்லாத்தையும். ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுந்து மயங்கி கிடக்கிற புருஷனுக்கு செயற்கை சுவாசம் கொடுத்து உசுப்பி மேல கூட்டிட்டு வர்றது ஒய்ஃப் தான். இப்பதான் விசாரணை அதிகாரிகள் விசாரிக்கும் போது நம்ம ஹீரோ நாய் மட்டும் இல்ல, கூடவே ஹீரோயின் இருக்கிறது தெரியுது. நாங்க வெக்கேஷனுக்காக டூருக்காக வந்த டூரிஸ்டுங்கன்னு தங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே விசாரணை அதிகாரிகளுக்கு கால் வருது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்துருப்பீங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். கவர்மெண்ட்ல பெரிய ஆட்கள் இருந்தெல்லாம் கால் வருது போல. அவங்களை விட்டுற சொல்லி, சார் விட்டுற முடியாது சார், 100கணக்கான பாடி கிடக்குது சார் சொன்னாலும் அங்க திட்டுறாரு போல. புரியுது சார், சரிங்கய்யா வச்சிருங்கய்யா விட்டுருங்கய்யா அப்படிங்கிறாப்ல. நீங்க கிளம்பலாமா அப்படின்ட்டாரு அவரு. கைவிலங்க அவுத்து விடுங்கன்னு இவங்க கைவிலங்க காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி FBI அது இதுன்னு பெரிய பெரிய இடத்துல வேலை பார்த்திருப்பாங்களோ, அதனாலதான் கவர்மெண்ட் விட சொல்லுதோ அப்படின்னு நமக்கு தோணுது. பொண்டாட்டி கிளம்பி போகும்போது இந்த வெக்கேஷனுக்கு பிறகு நாம மறுபடியும் உருப்படியான வேற ஒரு வெக்கேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. வீட்டுல பார்த்தா ஃபேமிலி கிட்ட யாரும் ஜாகாம உயிரோட வந்துட்டா அதுவே பெரிய விஷயம்னு பேசிட்டு இருக்கிறாப்ல. அங்க எடுத்த அந்த பழைய போட்டோஸ் எல்லாத்தையும் இப்ப போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஜாலியா விளையாண்டது ஞாபகம் வருமா, இல்ல 100கணக்கான பேரை போட்டது ஞாபகம் வருமா? எது எப்படியோ நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட ஃபேமிலியோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்
ஒரு ஹாப்பி ஃபேமிலியா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. கடைசியில அது நடந்துருச்சு. சூப்பர்ல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட எண்ட் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.